ஐயனார் துணை சிறையில் அடுத்த வரை எபிசோடில் நம்ம சேரன் இருந்துட்டு சந்தாவுக்கு கல்யாணம்னு தெரிஞ்ச உடனே அங்கேருந்து சடனாக கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சந்தாவோட வீட்டில் போயிட்டு பார்க்குறாங்க. வீடு க்ளோஸில் இருக்குது. அதனால் அக்கம் பக்கம் விசாரிக்கிறாங்க. சந்தாவுக்கு அந்த மண்டபத்தில் கல்யாணம் நடந்துட்டுருக்கு. அவங்க குடும்பத்தில் எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக தாலி கட்ட போகிற அந்த நேரத்தில் சடனாக நம்ம சேரன் சந்தா அப்படின்ற மாதிரி சொன்னதுனால சந்தா மணவாடிலேருந்து எந்திரிச்சு ஓடி நம்ம சேரனை ஹப் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்துதான் சந்தாவை பிரித்து மறுபடியும் உங்கள் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. சந்தாவோட பேரண்ட்ஸ் நம்ம சேரனை அங்கேருந்து மரியாதையை கிளம்பி போயிடுங்க, எல்லாரும் நினச்ச வாழ்க்கை தான் கிடைக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை, வீட்டில் சொல்கிறதுனால கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வாழ்க்கையை நினச்சி சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் அந்த அவசியம் இல்லைங்க, பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழ்கிறது தான் எல்லாருக்கும் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால சேரனோட பேச்சா அங்கே யாருமே ஏற்றுக்கலை. அதனால் சேரனையும் சேரன் வீட்டு ஆளுங்களையும் அடிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கடுத்ததாக சந்தாவால் இது பொறுமையாக இருக்க முடியல, கல்யாணத்தை நிறுத்துங்க, சேரனும் நானும் ஏற்கனவே ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம், கல்யாணம் அதனால தான் சீக்கிரமாக அங்கே பண்ணவே நாங்கள் பண்ணோம், ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சேரன்கிட்டையும் என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டேடான்னு சொல்லிட்டு பயங்கரமாக சட்டியை பிடிச்சிட்ருக்காங்க. தயவு செஞ்சு எனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சந்தா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.